வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகேஷ் மோகன். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு எலும்பு சார்ந்தும் மூட்டு சார்ந்தும் முதுகு தண்டுவடம் சார்ந்தும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதற்கான தீர்வுகள் அப்படின்னு வரும்போது இந்த குழப்பத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எப்போ எந்த காலகட்டத்துல தேவை, அதை எப்படி செய்யலாம், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். நன்றி. உங்களுக்கும் கலைஞர் டிவிக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். இப்போ ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஜென்ரலாக இந்த துறை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு மட்டும்தான் முட்டி தேய்மானம் வரும், அவங்களுக்கு தான் பிரச்சனை. இது ஏதாவது உட்கார முடியல, முட்டி வலிக்குதுனாலே நம்ம வயசாயிருச்சுன்னு சொல்றதை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 இதுலேயே நம்ம கீழே உட்கார முடியல, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, போன்ஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது எல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். அதற்கான ஒரு சிகிச்சை அப்படின்னு வரும்போது நிறைய காரணங்கள், குழப்பங்கள் இருக்கிறத பார்க்குறோம். நீங்க ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மற்றும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜாயிண்ட் இது மூட்டுலேயும் முதுகு தண்டுவடத்தோட ஒரு சிறப்பு நிபுணராக இருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த இரண்டு பகுதிகள், இது சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே நம்ம முழுமையா பேசுவோம். அதெல்லாம் என்ன, இந்த தேய்மானம் அதற்கான தீர்வு அப்படின்னு வரும்போது எந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை தேவை, அது இல்லாமலே சரி பண்றதுக்கான வழிகள் இருக்கா, இதெல்லாம் பத்தியும் நம்ம இன்னைக்கு முழுமையா பேசணும் சார். முதல்ல ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு வரும்போது ஒரு சூப்பர்ஃபிஷியலா பாத்தீங்கன்னா பொதுவா இது எதை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், இதுல டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன வரும், அதற்கான தீர்வுனா என்ன? இப்போ முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இப்போ ரொம்ப சமீப காலத்துல நிறைய ஒரு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. பட் அதுல முழங்கால் மூட்டு வலிக்காக தான் மக்கள் போறாங்க. அந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருது, யாருக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முழங்கால் மூட்டு தேய்மானம் பார்க்கும்போது குறைஞ்சது 50-60 வயசுக்கு மேலே தான் நம்ம காமனாக பார்க்குறோம். அதுக்கு நம்மளுடைய இந்திய மக்களுடைய ஒரு வாழ்வு முறை அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தரையில் உட்காந்து எழுந்திருக்கிறது, அதிகமாக படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பயன்படுத்தும் போது அது மூட்டோட எலும்புகள் உள்ளுக்குள்ள கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருத்து எலும்பு இருக்கு, அந்த எலும்புகள் உரசி 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 அதையோட வழவழப்பு தன்மை குறைஞ்சு போறது தான் மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதனால வருதுன்னு பார்த்தா, ஒண்ணு அதிகமான உடல் பருமன், ஆர் சில சமயம் சின்ன வயசுல ஒரு மூட்டு அடிபட்டிருக்கும், அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஜவ்வுகள் கிழிஞ்சிருக்கும், அதுக்கு முறையான சிகிச்சை இல்லாததுனால அந்த எலும்புகள், மூட்டு எலும்புகள் கொஞ்சம் லூஸா ஆடி 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 அதுலயே உரசி உரசி அந்த மூட்டு தேய்மானம் ஏற்படுது. ஸோ இது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இது இன்னொரு காரணம்னு பார்க்கும்போது இந்த மூட்டு அழற்சி நோய்கள், லைக் முடக்குவாதங்கள், லைக் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நமக்கு எதிராகவே வேலை செஞ்சு அந்த மூட்டு எலும்பு சுத்தி இருக்கக்கூடிய சதைகளை அட்டாக் பண்ணும்போது அதுல ஏற்படக்கூடிய உள்புண்ணானது, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்புண்ணானது அதுல நிறைய ஆசிட் திரவங்களை சுரக்க வைக்குது. அந்த திரவங்கள் உள்ள இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அரிக்கிறதுனால மூட்டு தேய்மானம் வருது. இதை தவிர முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அந்த பந்துக்கிண்ண மூட்டு, இடுப்பு எலும்புல இருக்கக்கூடிய பந்துக்கிண்ண மூட்டுக்கு அதுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் சிறு தவறான வழிமுறைகள்னால, உதாரணத்துக்கு மது அருந்துதல், ஸ்மோக்கிங், ஆர் தவறான மருந்துகள் உள்கொள்றது, அதாவது மருத்துவரை அணுகாமலே தானாவே மாத்திரைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்ல சில சமயம் அந்த இரத்த ஓட்டங்கள் அடைஞ்சு போய் அதுல அந்த மூட்டு தேய்மானம் வருது. ஸோ பல காரணங்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஆப்ரேஷன்ன்றது தீர்வு கிடையாது. முதல்ல வியாதியை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பா சார். இப்போ முதுகு தண்டுவடம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஸ்பைனல் கார்ட் நம்ம இன்னைக்கு வெர்டிகலா நிக்கிற போஸ்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம ஒரு ஹியூமன் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸே கூட சொல்லிக்கலாம். இது இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள் வரதை பாக்குறோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லம்பார் L4 L5 காமனா இப்ப நான்லாம் கூட சொல்ற அளவுக்கு நிறைய பேர் பிரச்சனைகள் சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுல ஒரு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். அதோட லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். பட் அப்படி
அப்படியெல்லாம் இருந்தாலும் இதுல ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்தா என்ன மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதோட சிவியாரிட்டிஸ் என்ன? இப்போ இந்த சொன்ன மாதிரி அந்த முதுகு தண்டுல இருக்கக்கூடிய பேக் பெயின், காமனா சொல்லக்கூடிய பேக் பெயின், ஒரு மனிதருக்கு அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பேக் பெயின் வந்துடும். 80% சான்ஸ் இருக்கு அதுல. ஸோ அதனால எல்லா பேக் பெயினும் பயப்படக்கூடிய பேக் பெயின் இல்லதான். பட் இப்ப இருக்கக்கூடிய இளவட்டங்கள் நம்ம பார்க்கும்போது ஈவன் 20-22 வயசுலயே நிறைய பேருக்கு பேக் பெயின் வருது, நெக் பெயின் வருது, கழுத்து வலி, முதுகு வலி. காமனா நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது வாயு பிடிச்சிச்சு, வாயு தொல்லை, அப்புறம் பிளஸ் வந்து மூச்சு பிடிப்பு, இதெல்லாம் வந்து மக்கள் அது நம்ம எதிர்பார்க்கறத விட அந்த முதுகு தண்டுல இருக்கக்கூடிய ஜவ்வு ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. பட் அது எல்லாமே மக்கள் வந்து வாயு தொந்தரவு ஆர் மூச்சு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பட் உள்ள என்ன நடக்குது, அறிவியல் சார்ந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதுகு தண்டுக்குள்ள நமக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையிலையும் ஜவ்வு தட்டு, டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து ஸ்பைனுக்கு ஒரு குஷன் மாதிரி. இப்படி வண்டிக்கெல்லாம் ஷாக் அப்சார்பர் இருக்க மாதிரி நம்ம தண்டு வடத்துக்கு அது ஒரு ஷாக் அப்சார்பர். அது வந்து அழுத்தத்தை தாங்கி 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 வேலை செய்யும் போது சில சமயம் அது உள்ள இருக்கிற நீர் சத்து வற்றி போய் அதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் கிழிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரியான ஒரு வடிவம் வெளியில வர ஆரம்பிக்குது. இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு தட்டு நழுவுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். யாருக்கு அது வருது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யறவங்களுக்கு வருது. ஆர் முறையான முதுகு பயிற்சி இல்லாம அதிகமான பளு தூக்குறவங்களுக்கு, முதுகு வளைச்சி கீழே இருந்து பளு தூக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இது வருது. பட் மெயினா பார்க்கும்போது இப்ப சிறு வயசுல யாருக்கு வருதுன்னா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க, லைக் மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப நேரம் தலையை குனிஞ்சிக்கிட்டே இப்படியே இருக்கும்போது அந்த கழுத்து பின் கழுத்து பகுதியில அந்த அழுத்தம் வந்து ஜவ்வுக்கு போய் 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 அது வீங்கிடுது. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து தலையை குனிஞ்சு இப்படி நின்றுட்டு இருந்தாலே, படிச்சுட்டு இருந்தாலோ ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தாலோ இந்த பகுதியில 27 கிலோ அழுத்தம் சும்மாவே போயிட்டே இருக்கு. ஸோ அப்ப அந்த அழுத்தத்தை தாங்கின ஜவ்வு ஒரு கட்டத்துல அது தாங்க முடியாம அது பலூன் மாதிரி வீங்கி அது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதை தவிர அடிபடுறது அப்படிங்கறதுலாம் அது மைனர் காரணங்கள் தான். இப்போ மேஜர் காரணம்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை முறை தான், பிளஸ் உடல் பருமன். இது ரெண்டு தான் நமக்கு வந்து மெயின் காரணமா நான் சொல்லுவேன். பிளஸ் நமக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது. ஸோ டெய்லி நம்ம செய்ய வேண்டிய அந்த முதுகு தண்டு பயிற்சிகளை ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு இருந்தாலே அந்த அழுத்தம் தானாவே குறைஞ்சிடும். அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேல ஒரே பொசிஷன்ல இல்லாம எழுந்து நடக்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றது, இது பண்ணிட்டு இருந்தாலும் இந்த தண்டுவட ப்ராப்ளத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடலாம். ஓகே. இப்போ இந்த L4 L5 சொன்னேன் பாத்தீங்களா, இந்த போர்ஷனோட பாதிப்பு வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்றத பாக்குறோம். அதோட வர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும்போது அறுவை சிகிச்சை தான் அது தீர்வுன்னு சொல்றதையும் பாக்குறோம். இந்த பர்டிகுலர் ஏரியா அதிகமா ஏன் பாதிக்கப்படுது? ரொம்ப அருமையான கேள்வி அது. ஏன் சொல்றேன்னா, இந்த L4 L5ங்கிறது இந்த கீழ் முதுகுல இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு அது. ஸோ இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுடைய பாதம் வந்து வெயிட் எடுக்கல, நம்மளுடைய உடம்பு வெயிட் ஃபுல்லாவே நான் இப்போ கை அசைக்கிறேன்னா இதுல ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது, அந்த அழுத்தம் எல்லாம் இப்படி உள்ள தண்டு வடத்துக்கு இறங்குது. இப்ப கீழ் முதுகுல இருக்கக்கூடிய அந்த L4-5 L5-S1 இந்த ரெண்டு ஜவ்வுக்கு தான் அதிக அழுத்தம் போகுது. ஏன்னா இந்த ஃபுல் பாடி வெயிட்டும் இப்ப கான்சென்ட்ரேஷன் இங்க கீழே தான் இருக்கு. சோ அதனாலதான் இந்த L4 L5 ஜாஸ்தியா போகுது. இது இன்னொரு விஷயம், அதிக மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய இடமும் அதுதான். லைக் இப்ப முதுகு வளைக்கிறாங்க இல்லையா, அப்ப வந்து அதிக மூவ்மெண்ட் எங்க கிடைக்குதுன்னா L4 L5ல தான் கிடைக்குது. சோ அந்த ஜவ் தான் காமனா அஃபெக்ட் ஆகுது. அதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து நடக்கும்போது அந்த பிரஷர் உள்ளுக்குள்ள பில்டப் ஆகாம நம்ம தடுக்கிறோம். ஓகே, அதுதான் மெயின். ஸ்பைனல் கார்ட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜெக்ஷன் போடுறதுனால தான் வந்து அந்த போன்ஸ் பாதிக்கப்படுது, அதனால இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்ன்றாங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து லோக்கல் அனஸ்தேஷியாவோட இந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் தான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்றதையும் பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க டாக்டர்? கரெக்ட் தான். இந்த குழப்பம் வந்து இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே இந்த குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. லைக் வந்து இப்போ மயக்க மருந்து டாக்டர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வந்து நம்ம இப்போ முடிய அளவுக்கு ரொம்ப மெல்லீஸான நீடில் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் எல்லாரும் மக்கள் நினைக்கிற மாதிரி அந்த எலும்புல போயெல்லாம் போட முடியாது. எலும்புங்கிற ஒரு திடமான பொருள், எப்படி நம்ம ஒரு சின்னோண்டு ஊசியை வச்சு அதுல ஓட்ட போட்டுற முடியுமா? முடியாது. அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுக்குள்ளதான் அதை வந்து செலுத்துறாங்க.
அப்ப போய் அந்த காலுக்கு வரக்கூடிய நரம்புகளை மட்டும் கொஞ்சம் டெம்பரவரியா மரத்து போற மருந்து போட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த சின்ன ஊசினால பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அது மக்கள் ஃபீல் பண்றாங்க, எஸ்பெஷலி பெண்கள் ஏன் அது மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு சிசேரியன் ஆபரேஷன் நடந்துருது, ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த 10-15 நாளும் அவங்களுக்கு படுத்த படுக்கையில இருக்கும்போது அந்த பின் தண்டுவோட தசைகள் இருக்கு இல்லையா, மசில்ஸ், அதெல்லாம் வந்து சூம்பி போயிடுது. ஏன்னா படுத்த படுக்கையில இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு முறையான பயிற்சி இல்லாமலே ஒரு 15 டேஸ் ஆன உடனேவே வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களால அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜே இல்லாம உடனே வேலையை ஆரம்பிக்கும் போது அதிகமான அழுத்தங்கள் வந்து ஜவ்வுக்கு போய் சேருது. அதுல தான் பேக் பெயின் டெவலப் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ யார் அந்த முறையான எக்ஸசைஸோ வெயிட் ரிடக்ஷனோ இதுல பிளான் பண்ணா இந்த இன்ஜெக்ஷனால வலிங்கிற எண்ணமே வராது மக்களுக்கு. அது ஒரு வாய்ப்பே இல்லைங்கிறது. ஏன்னா அதே ஊசியை தான் நம்ம ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு போடுறோம். பட் எல்லாருக்கும் அந்த பெயின் யாரும் அவ்வளவா சொல்றது இல்லையே. ஸோ அது ஒரு ஒரு குழப்பமான நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அதை பத்தி குழப்பமே தேவையில்லை. இந்த இன்ஜெக்ஷனால வலி வரவே வராது. அண்ட் அதனால போய் நான் முழு மயக்க மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்க தேவையில்லை மக்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் தந்துவடம் சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். இன்னும் இந்த அப்பர் போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டோட அந்த கழுத்து பகுதியில ஒரு காலத்துல அந்த காலர் போடுறதுலாம் வயசானவங்க அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இந்த போர்ஷன் அப்பர் பாடி ப்ராப்ளம் வந்து ஈவன் குழந்தைங்கள்ல இருந்து இருக்கு. நீங்க பேசின மாதிரியே கேட்ஜெட்ஸ் ஒரு ரீசனா இருக்கலாம். பட் இன்னைக்கு அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது இளம் வயதிலேயே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் டாக்டர்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருக்கவே கூடாது. அண்ட் நம்மளோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, அந்த நம்மளுடைய கண் பார்வை இருக்கு இல்லையா, நம்ம கண் பார்வையோட மேல் ஒரு லைன் வரைஞ்சோம்னா அந்த மானிட்டர் லெவல் வந்து கரெக்டா அதுலயே தான் இருக்கணும். ஸோ ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ வச்சு பார்க்கக்கூடாது. அதில் தான் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய வருது. ஸோ இதுதான் ஒர்க்குன்னு ஆயிடுச்சு. நம்ம கேட்ஜெட்ஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸை மாற்றிக்கலாம். லைக் வந்து கம்ப்யூட்டரில் நம்மளோட ஐசைட்டில் வச்சுட்டு வயர்லெஸ் கீபோர்டு, வயர்லெஸ் மவுஸ், கஷ்டப்பட்டு இழுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ கழுத்து கீழே குனிஞ்ச மாதிரி மொபைல் பார்க்கறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து வேற ஆப்ஷனே இல்லை நமக்கு எல்லாத்து. அண்ட் ரெகுலர் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், கழுத்து சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துகிற மாதிரியான எக்ஸசைஸ், ரொம்ப சுலபமான எக்ஸசைஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் அது பண்ணணுங்கிற ஒரு பழக்கம் வந்துடுச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த மூட்டு சொல்லும் முழங்கால் மூட்டுல வரும்போது நீங்க சொன்னீங்க அந்த கார்டிலேஜ் இருக்கு, அதோட பாதிப்பு அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த தேய்மானம் பாதிப்பு, மூட்டு வலி அப்படிங்கிறது இன் மிட் 30ஸ்லயே நம்ம இப்ப பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யங்கர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்தா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? ரைட், மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும். அதுல வந்து அகைன் நம்ம வந்து ஒரு 5 நிலைகளா நம்ம பிரிக்கிறோம். ஸோ முதல் ஃபர்ஸ்ட் 2 நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றமும் வெயிட் குறைக்கிறதும் பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இதை தவிர சில சமயம் வந்து நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். டேப்லெட்னா வலி மாத்திரைகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸோ மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வழவழப்பு தன்மை அதிகப்படுத்தக்கூடிய சில மருந்துகள் பயன்படுத்தலாம். அது சில பேருக்கு நல்லாவே வேலை செய்யுது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலமா அந்த மூட்டுக்குள்ள ஒரு திரவங்களை நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் அந்த வழவழப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாயிடுது. அது சில பேருக்கு 6 மாசம் 1 வருஷம் கூட ஒரு தீர்வை கொடுக்குது. இதுல சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து லூஸா ஆடிட்டு இருந்ததுன்னா அப்போ ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அந்த ஜவ்வு டைட் ஆக்கி மூட்டு லூஸா ஆடாம பொருத்திக்கலாம். இது ஒரு காரணம். இது 3rd ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மைனர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாவே பண்ணிக்கலாம். பட் 4th and 5th ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு முற்றிய நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய கார்டிலேஜ்ங்கிற குருத்து எலும்புகள் தேஞ்சு போய் உள்ள இருக்கக்கூடிய கடினமான எலும்புகளுமே தேயாக ஆரம்பிச்சிடுது. அப்பதான் சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, கால் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஒரு வளைவு தன்மை வந்துடுது. இப்ப நீங்க பல பேரை பார்க்கலாம், ஒரு 60-70 வயசுல இருக்கிறவங்களோட நடையே பாத்தீங்கன்னா அவங்களோட சாஞ்சு நடக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஏன் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கால் வளைவுனால உடலோட வெயிட் ஃபுல்லாவே முழங்காலோட உள்பகுதிக்கு மட்டும்தான் போகுது, வெளிப்பகுதிக்கு போக மாட்டேங்குது. இப்போ முழங்கால் மூட்டுல உள்பகுதி வெளிப்பகுதின்னு 2 இருக்கு. ஸோ இது உள்பக்கம் அதிகம் தேஞ்சிட்டதுனால
தேஞ்ச இடத்துலயே இன்னும் அழுத்தம் அதிகமா போகுது. ஸோ அப்போ அவங்க சாஞ்சு சாஞ்சு நடக்க தேய்மானத்தை நம்மளால தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுது. நீங்க இந்த மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடக்கிறவங்களோட சும்மா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே ரொம்ப அதிகமா மூச்சு வாங்கும். ஏன் அப்படிங்கிறது அவங்க வேற ஏதோ எனக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைன்னா இருதய சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் மூச்சு வாங்குறதுக்கு மெயின் காரணமே எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி சாஞ்சு சாஞ்சு நடக்கும்போது அவங்க ஒரு 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி தான். ஸோ 20 கிலோ வெயிட்டோ 30 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடந்தா கண்டிப்பா மூச்சு வாங்குமா இல்லையா? அதுதான் காரணம். ஏன்னா அவங்க உடல் வெயிட்டை இப்படி சாயுது, அதை இப்படி திரும்பி நேராக்குறாங்க, இந்த பக்கம் சாயுது, இதை திரும்பி இப்படி நேராக்குறாங்க. ஸோ இப்படி அவங்க உடலையே அவங்க தூக்கி தூக்கி சாய்ச்சி சாய்ச்சி நடக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகப்படுது. ஆக்சிஜன் தேவை அதிகப்படுறதுனால அவங்களால மூச்சு வாங்குது, எனர்ஜி இல்லை. ஸோ அவங்களால ஒரு 10 நிமிஷம் கூட நடக்க முடியாம போயிடுது. ஸோ நடக்க முடியாம போகும்போது வெயிட் ஏறுது. ஸோ வெயிட் ஏறினோடனே திரும்பி இன்னும் தேய்மானம் அதிகமாகுது. ஸோ இது ஒரு விஷியஸ் சைக்கிள். இந்த பேட் சைக்கிளை நம்ம நிறுத்தவே முடியல. அப்போதான் நம்ம என்ன சொல்றோம், அறுவை சிகிச்சை செஞ்சா அந்த வளைந்த கால்களை நேராக்குனா அந்த அழுத்தம் 2 பக்கமும் சமநிலையா மூட்டுக்குள்ள இறங்குது. அப்ப அவங்க சாஞ்சு சாஞ்சு நடக்காம இருக்கிறதுனால அவங்களோட நடக்கும் திறன் அதிகமாகுது. ஸோ அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தியா போறதுனால மற்ற உறுப்புகள் நல்லா செயல்படுது. நுரையீரல் ஆகட்டும், நமக்கு இருதயமாகட்டும், பிளஸ் மூளையே ஆகட்டுமே, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜியில தே டூ வெரி வெல். ஓகே. இப்போ இந்த சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு போகும்போது சர்ஜரிக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பா இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இயல்பு நிலைன்னா அது ஒவ்வொருவரோட எதிர்பார்ப்புகளை பொறுத்து. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு 10 நிமிஷம் கூட நடக்க முடியாதவங்களுக்கு நீங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு மாத்தி கொடுத்தா அது எவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஒரு மாற்றம். ஆனா அதே சமயம் நமக்கு ஒரு ரன்னிங்கோ ஒரு ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸோ பண்ணணும்னா அப்போ நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இயல்பு நிலைனா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யலாம். படி ஏறலாம், இறங்கலாம், வண்டி ஓட்டலாம், நார்மலா வாக் பண்ணலாம், ஈவன் மைல்டு ஜாகிங் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நவீன மூட்டுக்கள் செராமிக் மூட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த செராமிக் மூட்டுகள்லாம் முழு வெயிட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு பலமான மூட்டுகள் தான் அது. ஈவன் சர்ஜரி பண்ணுவோம், சாயங்காலமே நடக்க வைப்போம், முழு காலையும் வெயிட்டை ஊனி நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இப்ப நவீன டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த நவீன அட்வான்சஸ்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரம் நல்ல முன்னேறும். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்கு? ரொம்ப 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 அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஈவன் பாக்கெட் சைஸில் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் நேவிகேஷன் வச்சுருக்குறோம். ஸோ ரொம்ப ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கும். அதை வச்சு நமக்கு மூட்டுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷன் மார்க்லாம் பண்ணி அந்த தசைகளை கிழிக்காமலே, இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய சர்ஜரியில் முன்பகுதியில் இருக்கிற தோலை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய முன் தசைகளை கிழிக்காமலே விலக்கிட்டு அந்த கெட்டுப்போன எலும்புகளை மேல் பகுதியை மட்டும் செதுக்கிட்டு அதுக்கான ஒரு செயற்கை மூட்டை ஒரு கேப் மாதிரி சொருகிறது தான் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இன்னொரு முக்கியமான மக்கள் மத்தியில் இருக்கிறது என்னன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னா அந்த மூட்டை வெட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது மைண்ட்ல நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளெல்லாம் எடுக்க போறது கிடையாது. தேய்ந்து போன பாகத்திலேருந்து 8 to 9 மில்லிமீட்டர் தான் எடுக்க போறோம். அது மேலாப்புல செதுக்கிட்டு அதுக்கு ஒரு மெட்டல் கேப் சொருகிறோம். அதுதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர முழங்கால் மூட்டையே வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இந்த நவீன கம்ப்யூட்டர் நேவிகேஷன் அண்ட் இந்த தசைகளை கிழிக்காத முறைகள் இதில் பண்ணும்போது இரத்த சேதம்ங்கிறதே சுத்தமாக கிடையாது. ப்ளஸ் நம்மளோட செயல்பாட்டு திறன் உடனே வர்றதுனால கிடந்தது 2-3 நாள்லயே வீட்டுக்கு போற அளவுக்கு சீக்கிரமாவே முன்னேறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நடை அதெல்லாம் லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு சொல்லுவீங்க? எக்ஸசைஸ் கொஞ்சம் நாளைக்கு பண்ணி தான் ஆகணும். எக்ஸசைஸ்னா ரொம்ப சிம்பிளானது. நான் சொல்ற மாதிரி பிசியோதெரப்பி ரொம்ப அழுத்தி எல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. சிம்பிளா மூட்டுக்கு முன்னாடி இருக்கிற தசைகள், பின்னாடி இருக்கிற தசைகள், இது ரெண்டையும் பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அது அவங்க வீட்டிலேயே பண்ணாலே போதும். இதுக்காக பிசியோதெரப்பிக்காக அலையணும் அப்படின்லாம் கூட அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தசைகளை கிழிக்காத முறையில இது ரொம்ப சாத்தியமா படுது. ஓகே.
பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தீர்வுன்னும் போது நம்ம ஆரம்பத்துல இருந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் எக்ஸசைஸையும் சொல்லிக்கிட்டே வரும். வந்ததுக்கு அப்புறமான தீர்வு அப்படின்னு நம்ம எவ்வளவு பேசினாலும் ஆல்வேஸ் நம்ம ப்ரிவென்ஷன்ன்றது தான் நம்ம முதல்ல பேசுவோம். இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு நம்மளோட மூட்டு பாதிப்படையாம இருக்கணும், வலிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நம்மளுக்கு இன்னைக்கு தேவைப்படுற விஷயம் என்ன? பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப தேவைப்படும். அதான் இல்லை, அதுதான் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம தான் வந்து பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் போகும்போது ரொம்ப அதிகமாக போனாலும் டேமேஜ் ஆகலாம். பட் அது வெரி மைனர் தான். பட் மெயின் திங் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அதில் நமக்கு வேற ஷார்ட்கட் சொல்யூஷன்றதே கொடுக்க முடியாது. நம்ம அது பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், அதுவும் கூடுதலா முதுகு தண்டுவடம் மற்றும் முழங்கால் மூட்டு சிறப்பு நிபுணர் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு பொதுவா எந்த விதங்கள்ல எல்லாம் நம்மளோட ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படுது, அதற்கான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்போது எக்ஸசைஸ் எவ்வளவு தூரம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கு, முழங்கால் மூட்டு அப்படின்னு வரும்போது அதோட பாதிப்பு எப்படி ஏற்படுது, அதை பத்தின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில எப்படி இருக்கு, ஒரு சர்ஜரி அப்படின்னு வரும்போது யாருக்கெல்லாம் அது தேவைப்படுது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷன் லைஃப்ல தேவை, எக்ஸசைஸோட முக்கியத்துவம்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.